Hello friends, good morning. Welcome to Nigira Techiees. இன்னைக்கு நம்ம சேனல் பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா MVC அப்ளிகேஷன்ல எப்படி என்டையர் ஆர்கிடெக்சர் வந்து ரெடி பண்றது அதுதான் நம்ம வீடியோல இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நம்மளோட விசுவல் ஸ்டுடியோக்குள்ள வந்துடலாம். இது நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருந்த MVC அப்ளிகேஷன் லேன் MVC அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். நம்மளோட சொல்யூஷன் நேம் பார்த்தீங்கன்னா லேன் MVC அப்படின்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்டையர் ஆர்கிடெக்சர்னா என்ன, அதோட யூஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா எடுப்போம். டேட்டா பார்த்தீங்கன்னா அதுக்கு சில லாஜிக்ஸ்லாம் எழுதுவோம். இது எல்லாமே இதே அப்ளிகேஷனுக்குள்ளாடியே பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த அப்ளிகேஷனோட லோடு வந்து ஹெவியாகும். என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த சொல்யூஷனில் நம்ம என்ன அடிஷ்னல் ப்ராஜெக்ட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் இன்னொரு வெப் அப்ளிகேஷன் ஆட் பண்ணுறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா டேட்டாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அப்ளிகேஷனுக்குமே எனக்கு வந்து ஒரே டேட்டாவை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். மேபி ஏதாவது சம்திங் நான் வந்து காமனாக யூஸ் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு என்டையர் ஆர்கிடெக்சரை ரெடி பண்ணிட்டோம்னா அதை ரீயூசபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இது எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது என்னன்னு சொல்லியாச்சுன்னா நம்ம ஒரு 3 டயரை கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு டேட்டாபேஸ் லேயர், அந்த டேட்டாபேஸ் லேயரில் பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா நம்மளோட டேட்டாபேஸ் ரிலேட்டடான ஆக்டிவிட்டிஸ் எப்படி கனெக்ஷன் இன்ட்ராக்ட் பண்ணுறது, டேட்டா ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் லேயர், அந்த பிஸ்னஸ் லேயரில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்டர்னல் லாஜிக்ஸ் ஏதாவது எழுதிக்கலாம். ஸோ அதுக்கு போக வந்து குளோபலாட்டி எப்படி மேபி என்டிடிஸ் யூஸ் பண்ணுவோம், அது மாதிரி எஃப்டிபி, யூட்டிலிட்டிஸ், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதை வந்து இப்படி பேஸாக கிரியேட் பண்ணுறதுன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சொல்யூஷன் போயிட்டு ஆட் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. கிளாஸ் லைப்ரரி .NET ஃப்ரேம்வொர்க். ஏன்னா நம்ம அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணியிருக்கிறதே பார்த்தீங்கன்னா .NET ஃப்ரேம்வொர்க் 4.8 தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அதே நேமில் கொடுத்துக்கலாம். டேட்டா ஆக்சஸ் லேயர் அப்படிங்கிற நேம்லேயே நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஸ்னஸ் லேயர், அது கூட சிம்பிளாக இருக்கும். ரெண்டு இது கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்டிடி, எஃப்டிபி, என்டிடி அப்புறம் யூட்டிலிட்டிஸ் ரெண்டுக்கு வந்து கூட நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ல எப்படி இன்டர் கனெக்ட் பண்றது இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இது எல்லாமே ஆட் பண்ணிட்டு ஒன்ஸ் ரீபில்ட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுல ஏற்கனவே ஒரு கிளாஸ் இருக்குது. நம்ம அந்த கிளாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸோட நேம் என்ன பண்றேன்னா பெட்டர் அந்த ஃபைல நேமே சேஞ்ச் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஆக்சுவலாக நம்மளோட டேட்டாபேஸை இன்ட்ராக்ட் பண்ணுற லாஜிக்ஸ் எல்லாமே எழுதுவோம். ஆனால் இப்போ கரண்டாக வந்து நான் ஒரு ஹார்ட் கோடடாகவே ஒரு சின்ன ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் எழுதிக்கிறேன்.
ஸோ இப்போ பார்த்தாச்சுன்னா நம்ம இங்கே ஒரு மெத்தட் வந்து எழுதியாச்சு. இப்போ அடுத்து நம்ம இங்கே போகிறது இல்லையாச்சுன்னா நம்மளோட பிஸ்னஸ் லேயர். இது வந்து ஸ்டூடெண்ட் பிசி அப்படின்ட்டு நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா இங்கேயே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டில் போயிட்டு நம்மளோட டிஏ ப்ராஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு அக்சஸ் பண்ணணும். ஸோ இதை அக்சஸ் பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் லேயரில் ஆட் ரெஃபரன்ஸில் இந்த மாதிரி இது அசம்பிளிஸ்னா நம்மளோட மைக்ரோசாஃப்ட் ப்ரொவைட் பண்ணுற ஃப்ரேம் ஒர்க்ஸ் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு டிஃபால்ட்டாகவே இதுதான் சூஸ் ஆகிருந்து. என்னன்னா ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட் ஐ மீன் இந்த சொல்யூஷனில் நம்ம கிரியேட் பண்ண ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே இதில் வந்து ஷோ ஆகும். இதில் நம்ம அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறதுனா டேட்டா அக்சஸ் லேயரை பிஸ்னஸ் லேயரில் அக்சஸ் பண்ணணும். ஸோ அதை மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து அதோட நேம் ஸ்பேஸை யூஸ் பண்ணிட வேண்டியதான். வெக்டர்ல ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்ல நியூங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் யூஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேட்டா ஆக்சஸ் லேயர் ரெடி பண்ணிட்டோம், அந்த பிஸ்னஸ் லேயர் ரெடி பண்ணிட்டோம். டேட்டா ஆக்சஸில் என்ன மெத்தட் இருந்துச்சோ அதான் வந்து நம்ம பிஸ்னஸ் லேயரில் கால் பண்ணிட்டோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் அப்ளிகேஷனில் போயிட்டு பிஸ்னஸ் லேயரை கால் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ பிஸ்னஸ் லேயரை கால் பண்ணுறதுக்கு முதலே சொன்ன மாதிரி தான் நீங்கள் இதில் போய்ட்டு ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணிக்க வேண்டியதான் பிஸ்னஸ் லேயரை. அப்புறம் இதை வந்து எந்த கண்ட்ரோலரில் போயிட்டு நம்ம அக்சஸ் பண்ணுறோம், ஹோம் கண்ட்ரோலரில் இந்த எபோட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே அதே மாதிரி நேம் ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அப்புறம் இந்த மெசேஜஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே கொடுக்குற அந்த மெசேஜ் எடுத்து அப்படியே ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். நியூ ஸ்டூடெண்ட் பிசி ஆஃப். ஸோ இன்டிஜர் வேல்யூ பாஸ் பண்ணோம். நம்மகிட்ட இப்போதைக்கு மொபைலில் ஹார்ட் கோட் வேல்யூ ஒன்றுன்னு பாஸ் பண்ணிடலாம். ஸோ இதை மாதிரி தான் என்ன ரெண்டு ப்ராஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், என்டிடி லேயர்னாலும் சரி யூடிடி லேயர் இருந்தாலும் சரி, இதை எங்கெங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கங்கே நம்ம அந்தந்த ப்ராஜெக்ட்ஸில் நம்ம கால் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ மோஸ்ட்லி இந்த என்டிடி லேயர் எதுக்காக ரெடி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்லாம் வரும்போது சில கிளாஸஸ் வந்து எல்லாத்துலேயுமே நம்ம காமனாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ பெட்டர் என்ன பண்ணிடுவாங்க, நான் இங்கே வந்து காமனாக எழுதி வச்சுட்டு இந்த டிஎல்எல் ரெஃபரன்ஸ் வந்து எல்லா ப்ராஜெக்ட்லையுமே செட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம டேட்டா அக்சஸ் லேயரில் வந்து ஒரு டேட்டா கிடைக்கிற டேட்டாவை அப்படியே வந்து இந்த குளோபல் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு என்டையர் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணிப்பாங்க. இதை கூட நம்மளோட லேட்டர் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த டேட்டா வரைக்கும் ஆட் பண்ணிட்டோம். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ரன் பண்ணி செக் பண்ணிடலாம். சரியா? அப்ளிகேஷன் பில்ட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க நம்ம அப்ளிகேஷன் லோட் ஆயிடுச்சு. அங்கே நம்ம கொடுத்துருந்த அந்த நேம் ரமேஷுங்கிற நேம் வந்து இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா மெத்தட்லையுமே பிரேக் பாயிண்ட் வச்சுருக்கேன். இந்த பிஸ்னஸ்லேயும் சரி டிஏலையும் சரி
கண்ட்ரோலர்லயும் சரி எப்படி ஹிட் ஆகுது, என்ன எப்படி ரெஸ்பான்ஸ் வருது மட்டும் பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலரில் ஹிட் ஆயிடுச்சு. கண்ட்ரோலர்ல இருந்து பிசிக்கு போகுது. நம்ம பாஸ் பண்ண வேல்யூ வந்து ஐ திங்க் 1 நான் பாஸ் பண்ணேன். ஸோ வந்து கரெக்டாக வந்திருக்கு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே டிஏக்கு வந்துருச்சு. இருந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடுத்த வேல்யூ ரமேஷுங்கிறது இங்கே ஹிட் ஆகுது. ஃபைனலாக நம்ம வியூவில் ரிட்டர்ன் பண்ணுறோம். ரிட்டர்ன் வேல்யூ அங்கே பயன் பண்ணிக்கிறோம். ஸோ இவ்வளோ என்டையர் ஆர்கிடெக்சர் கிரியேட் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது வந்து ரொம்ப சிம்பிளாக போட்டிருக்கேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.